திருச்சதகம் 58 மந்திரம் முழுவதையும் ஒரு தடவை சொல்லுங்க. நான் புக்கே வச்சிருக்கல, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. படிங்க, யாரை ஒருத்தர்னாலும் படிங்க வேகமா. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசம் போற்றி. கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்கள் ஊனை உருக்கும் உடையானை உம்பாரானை வம்பானை நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளாலாம் தன்மையாம் என் தன்மை. பொருள் எழுதுங்க. மந்திரத்தை பார்த்துக்கிட்டே பொருள் எழுதுங்க. மந்திரத்தில் தெளிந்தாருங்கிற வார்த்தைக்கு பொருள் எழுத போகிறோம். எத்தனாவது வரியில் இருக்குது தெளிந்தார்? அப்போ நீங்கள் ப்ராக்கெட்டில் 1ன்னு போட்டுக்கிடணும். 1வது வரியில் தெளிந்தாருங்கிற வார்த்தை இருக்குது. தெளிந்தார் என்ற சொல்லுக்கு ஆன்மாவை பற்றியும் சிவனை பற்றியும் அறிந்தவர்னு அர்த்தம். சைவ சித்தாந்தப்படி யார் தெளிந்தவர் என்று சொன்னால், யார் தன்னை அறிந்தவனாக இருக்கிறானோ, யார் தலைவனை அறிந்தவனாக இருக்கிறானோ அவன் தெளிந்தவன். நீங்கள் ஆன்மீக உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவாளிகள் என்று போற்றப்படுபவர்கள் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இறைவனை பற்றி பெரிய கான்செப்ட் அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் தெளிந்தாருக்கு பண்டிதமணி இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறார். தலைவனை அறிந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா தன்னை அறிந்தார்னு சேர்த்துக்கிடணும். அதற்கு பிரமாணம் எதுன்னா சிவஞான போதம் அவையடக்கம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் என்று. உம்பரான் என்ற சொல்லுக்கு பொருள். உம்பரான் எங்கே இருக்குது? எத்தனாவது வரியில்? நீங்கள் வரி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிடணும். உம்பரான் என்ற சொல்லுக்கு மேலான சிவபுரத்தில் இருப்பவன். உம்பர் என்றால் மேல் என்று பொருள். வம்பன் என்றால் வீணானவன். மாணிக்கவாசகர் தன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒரு வீணா பயனற்றவன்கிறார். அதுதான் அவருடைய பணிவு மொழியினுடைய தனிச்சிறப்பே. தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டே இருப்பார். யார்? மாணிக்கவாசகர். தன்னைத்தானே நான் ஒரு பயனற்றவன்கிறார். அடுத்து வரக்கூடிய இந்த ஓமைகள் தேனை பாலை கண்ணலின் தெளியை, அந்த வரிக்கு பொருள் சொல்றார். மாணிக்கவாசகர் இவ்வாறு 3 பொருட்களை சொல்றார். தேனு, பாலு, கண்ணல், தெளிவு சொல்றார். இறைவன் அடிமை கொள்ளுவதற்கு எளிமையாக வருவதால் தேன் எனப்பட்டார். தேனை தகுந்த பாதுகாப்போடு எடுத்தால் ரொம்ப எளிமையானது. தேனில் பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் தேன் எடுக்கிறதுக்குள்ளே தேனி கொட்டி சிரமப்படுறோம். தேன் வளர்க்குற தேன் பண்ணையில் போனால் எந்த சிரமமும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இட்லி பாத்திரத்தில் இட்லி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆதிவாசிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் அதுக்கு நிறையா அந்த புகை போடுறது, அந்த காட்டு மூலிகை இலைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. தேன் கூட்டை அந்த கூட்டை கத்தியை வச்சா இருக்கக்கூடாதுங்கிறான். அதுக்கு மரத்தில் தான் கத்தி மாதிரி வச்சா இருக்கிறான். அந்த இரும்பு வாசனை இருந்தாலே திரும்ப அதில் கூடு கட்டாதான். இரும்பு வாசனை இருந்தாலே திரும்ப கூடு கட்டாதான். அவன் அந்த மரத்தில் கத்தி மாதிரி வச்சுருக்கான். அதை வச்சு தான் அதை அறுக்கிறான். அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கான். ஆமாம், இயற்கை மாறாமல். காட்டு இலைகள், இந்த யூக்கலிப்டஸ் இலை மாதிரி சில இலைகள் வச்சுருக்கிறான். அதில் புகையை ஏற்றுறான். புகையை ஏற்றினோன்னே எல்லாம் கிளம்பிடுது. அவன் பாட்டுக்கு இட்லி பாத்திரத்தில் இட்லி எடுத்து மாதிரி போயிட்டே இருக்கிறான். பண்டிதமணி சொல்கிறாரு, இந்த தேன் பால் கண்ணல் 3ல் எளிமைக்கு உதாரணம் தேன்கிறார். நீங்கள் அதை கேட்பீங்கிறதுனால சொன்னேன். தேன் கொட்டி போடணும், உங்களுக்கு தேன் எடுக்க தெரியலன்னு அர்த்தம். அதுபோல் தேனில் ப்ராசஸே கிடையாது. நீங்கள் எடுத்த உடனே குடிச்சிக்கலாம். புரியுதா? தேன் எடுத்தவன் நக்கமாக இருக்க மாட்டான்னு சொன்னான்னா எடுத்த உடனே குடிச்சிக்கலாம். ப்ராசஸ் கிடையாது. ஆமாம். 2வது பாலை சொல்லுகிறார். இறைவன் நம்மை அடிமை கொண்ட பிறகு நாம் இறைவனை உணர்ந்து அவர்களை நெருங்கும் போது இறைவன் பால் எனப்படுகிறார். பாலுக்கு என்ன சிறப்புனா, அது பயன் கொடுப்பதில் மிகச்சிறந்தது பால். இப்போ டாக்டரே கொஞ்சம் உடம்பு மெலிஞ்சிட்டா என்ன சாப்பிட சொல்கிறாங்க? நல்ல பால் இதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்கல்ல. பால் உணவில் முதன்மையானது. பால் முதன்மையானது உணவில்.
பாலே குடிக்காமல் இருக்கலாம், பசும்பால் வேண்டாம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் சொன்னால் எல்லாருக்கும் பொருந்தாது. அது யாரோ சிலருக்கு பொருந்தலாம். ஏன் காந்தியடிகளே கடைசி வரைக்கும் ஆட்டுப்பால் குடிச்சிட்டு தான் இருந்தார். புரியுதா? பயன் கொடுப்பதற்கு சிம்பல் எது? பால். இறைவன் நமக்கு பயன் கொடுக்கிறவராக மாறுறார். தேனை எடுப்பதை விட, பாலை கறந்து எடுப்பதை விட கரும்புச்சாறு கொஞ்சம் அதில் நிறைய வேலை இருக்குது. இப்போ தேன் எடுக்கிறதுக்கு மதுரையிலேருந்து தொழிலாளிகளை கொண்டு வர்றோமா? பால் கறக்கிறதுக்கு வத்தலக்குண்டிலேருந்து யாரும் அங்கே வர்றாங்களா? ஆனால் கரும்பு வெட்டுறதுக்கு எங்கேருந்து வர்றாங்க? மதுரையில் தேனிலேருந்து வர்றாங்க. அப்போ ஒன்று தெரியுது, பண்டிதமணி தெளிவாக தான் இருக்கிறார். இந்த 3ல் கஷ்டம் எது? கரும்புச்சாறு எடுக்கிறது. அதை வெட்டி அந்த இலைகளெல்லாம் நீக்கி துண்டு துண்டாக வெட்டி மிஷினில் போட்டு சாறு எடுத்து காய்ச்சி அதுக்கு பிறகு தான் வெள்ளை கட்டி எடுக்க முடியும், அச்சு வெள்ளை எடுக்க முடியும். அதை சொல்கிறார். அந்த தெளிவுங்கிறது அப்படி தெளிவுனே பொருள் எடுக்கக்கூடாது. தெளிவாக அச்சு வெள்ளம்னு எடுக்கணும், அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது. தெளிவு நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வைக்க முடியாது, அது புளிச்சிரும். நாங்கள் குமரலிங்கத்தில் வேலை பார்க்கும்போது அந்த ஏரியா முழுவதும் கரும்பு காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. சுமார் 20-30 ஆலையில் காய்ப்பாங்க. கரும்பு பால் வாங்கிட்டு வாங்க, பிளாஸ்டிக் குடத்தை போய் எடுத்துகிட்டு போய் 2 குடத்தை எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க, எல்லா டீச்சருக்கு வாத்தியாருக்கெல்லாம் சேர்த்து. பாகு வாங்கிட்டு வாங்கினாலும் பாகையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாசம் வகுப்பறையெல்லாம் துளைக்கும், அவ்வளோ வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம இடத்துல தெளிவுங்கிறத அச்சு வெல்லம்னு எடுக்கணும். ஏன்னா அதிக நாட்கள் தாங்கக்கூடியது எதுதான்? அச்சு வெல்லம் தான். தெளிவு என்பதற்கு அடுத்த பக்குவம், அதாவது தேனை விட அதிக முயற்சி பால், பாலை விட முயற்சி கரும்புச்சாறு. ஆட்கொள்ளும் போது தேனாக இருக்கிறான், பயன் கொடுக்கும்போது பாலாக இருக்கிறான். அவனுடைய அரிய இயல்புகளை எல்லாம் நமக்கு காட்டும்போது கரும்பு வெள்ளைக்கட்டி மாதிரி ஆயிடுவான், அச்சு வெல்லம் ஆயிடும். நம்முடைய அன்றாட உணவில் தேன் கிடையாத, அன்றாட உணவில் தேன் கிடையாது. பால் இருக்குது, வெல்லம் இருக்குது, ஆனால் தேன் அந்த அளவுக்கு கிடையாது இல்லை. அடுத்து இந்த மந்திரத்தில் ஒளி என்ற வார்த்தை ஞானத்தை குறித்தது. ஞானத்தால் நமக்கு இன்பம் கிடைக்கணும், ஞானத்தால் நமக்கு இன்பம் கிடைக்கணும். அதனால தான் இந்த ஞானத்தினால் கிடைக்கிற இன்பத்துக்கு தேனு பாலெல்லாம் சொன்னார். ஒரு ஒற்றுமை இருக்குது, 3மே இனிக்கக்கூடிய பொருள். தேன் என்னதான் உயர்ந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஒரு உயிரினத்தினுடைய என்னது தான்? எச்சில். அதனால தான் அதை முதல்ல போட்டுடுறாங்க. பால் என்னது? ரத்தம் தான் எதா வருது? இந்த கசடெல்லாம் எதுக்கு கிடையாது? கரும்புச்சாருக்கு கிடையாது. பார்த்தீங்களா, கரும்புச்சாறு கிடையாது. அதனால தான் மாணிக்க வாசகர் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறார், கரும்புச்சாருக்கு கிடையாது. ஞானத்தினுடைய பயன்தான் இந்த தேனு, கரும்பு, கரும்புச்சாரெல்லாம். தெளிந்தார் என்ற சொல்லுக்கு இறைவன் பேரின்பம் தருபவர் என்று அருள் நூல்களால் கற்றவர்னு அர்த்தம். அருள் நூல்களால் தெளிவு பெற்றவர். அது ஆராய்ச்சி அறிவு நிலை. ஆராய்ச்சி அறிவு நிலை. அது அனுபவமாக மாறும்போது குரு உபதேசம் அனுபவமாக மாறும். ஒரு சாதகனுக்கு முதலில் கிடைப்பது என்ன அறிவு தான்? ஆராய்ச்சி அறிவு தான். இப்போ நம்ம சித்தாந்த வகுப்புகளெல்லாம் என்ன அறிவு தான்? ஆராய்ச்சி அறிவு தான். ஆமாம், குரு உபதேசம் வரும்போது தான் எதா மாறும்? அனுபவமாக மாறும். ஞானத்தை செய்து காட்ட முடியுமா? அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம பதில் தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம எந்த அறிவில் தான் நிற்கிறோம்? ஆராய்ச்சி அறிவில் நிற்கிறோம். அனுபவ அறிவு குரு உபதேசத்தினா, அந்த குரு உபதேசத்துக்கு பிறகு நம்ம ஆராய்ச்சி அறிவுக்கு தான் போகிறோம். குரு உபதேசத்துக்கு பிறகு எங்கே தான் போகிறோம்? ஆராய்ச்சி அறிவுக்கு தான் போகிறோம். குரு உபதேசித்த பிறகு நம்ம ஆராய்ச்சி அறிவிலிருந்து எந்த அறிவுக்கு போயிடணும்? அனுபவ அறிவுக்கு போகணும். அனுபவ அறிவுக்கு போகணும். அந்த வழியில் நின்று சாதிக்கணும். சாதிக்கணும். அறிதலும் நிகழணும், அனுபவமும் நிகழணும். பெரும்பாலும் என்னதான் நிகழுது?
அறிதல் நிகழுது, அனுபவம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எனக்கு ரசம் வைக்க தெரியும். எப்படி ரசம் வைக்கிறது? தண்ணி வேணும், புளி வேணும், உப்பு வேணும், சீரகம் வேணும், மிளகு வேணும், என்னென்ன வேணும் எல்லாம் சொல்லிய, தக்காளி வேணும். சரி ரசம் வை. ரசம் வைக்க தெரியுன்னு தான் சொன்னேன், வைப்பேன்னு சொன்னேனா? அப்போ என்ன அர்த்தம்? தப்பு இல்லை. என்ன அறிவு வந்திருக்குது? ரசம் வைக்கிற அறிவு வந்திருக்குது. ஆனால் என்ன வச்சதில்லை? ரசம் வச்சதில்லை. இதே தான் எல்லா துறையிலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அனுபவம் நிகழல். அதைத்தான் இதில் வலியுறுத்துறார். குரு உபதேசம் வரும்போது அனுபவம் ஆகும். இங்கு அனுபவம் என்ற கருத்து ஏன் பண்டிதமணியால் கொண்டு வரப்படுகிறது என்றால், ஊனை உருக்கும் உடையானைங்கிறார். அனுபவம் நிகழாத போது எது உருகாது? ஊன் உருகாது. ஊன் உருகுதுனாலே உள்ளம் உடம்பு எல்லாம் உருகுதுன்னு தான் அர்த்தம். ஊன் ஒன்றும் தனியாக உருகாது. ஊனை உருகுதுன்னா உள்ளம் உயிர் எல்லாமே உருகுதுன்னு தான் பொருள். எனவே உருக்கம் நிகழ்கிறது என்றால் அங்கு அனுபவம் நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். இதை பிடித்த பத்தில மாணிக்க வாசகர் சொல்றார், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. உடம்பு மெலியுது, ஆனால் உள்ள எது பெருகுது? ஒளி பெருகுது. நடந்தது என்ன என்றால், ஆராய்ச்சி அறிவை பெற்றான், அனுபவ அறிவை பெற்றான், தேன் பால் போல் இறைவனை அனுபவித்தான். உடம்பு உருக ஆரம்பிச்சுட்டு, அந்த இடம்தான் என்ன அர்த்தம்? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அந்த இடத்துல பண்டிதமணி பாருங்க, ஒரு ஔவையாருடைய வரியை சொல்றார். உடல் மெலிவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சுகர் இருந்தால் உடம்பு மெலிஞ்சிரும். சுகர் ஒரு நோய் இல்லை, ஆனால் எல்லா நோய்க்கும் காரணமாக இருக்கும். சுகர் ஒரு நோய் கிடையாது. சுகர் இருந்தால் உடம்பு மெலிஞ்சிரும். வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வந்துட்டுனா கவனமாக இருந்துக்கணும். அது பயப்பட வேண்டியதில்லை. அது நோயே கிடையாது. கட்டுப்பாடாக இருந்தால் போதும். சுகர்னால் உடம்பு மெரியலாம். மன வருத்தத்தினால என்ன செய்யலாம்? மன சம்பந்தப்பட்டது. அதனால் அல்சர், ப்ரெஷர் எல்லாமே மனம்தான். மனதில் இருக்கக்கூடிய கவலைனாலையும் உடம்பு மெலியும். அதுக்கு பண்டிதமணி சொன்னார், அந்த மாதிரி மெலிஞ்சதை மாணிக்க வாசகர் சொல்லலைங்கிறார். ஊனுடல் உருக்கி. உடம்பு மெலிஞ்சதுக்கு காரணம் அவர் யோகத்துக்கு போயிட்டதுங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஔவையார் வரி, விரதந்தனில் இழைத்த மேனி. விரதம் இருந்ததுனால உடம்பு இழைச்சிட்டுங்கிறாங்க ஔவையார். விரதந்தனில் இழைத்த மேனி. விரதம் இருந்து உடம்பு மெலிஞ்சாதான் அது என்னது? ஊனுடல் உருக்கி உள்ளொளி பெருக்கல். இன்றைக்கி நிறைய பேர் ஆன்லைனில் மாத்திரை வாங்கி வச்சுக்கிட்டு, ஏதோ பவுடர்களை வாங்கி கரைச்சி குடிச்சிக்கிட்டு, அவங்க உடம்பு வெயிட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ இடம் மிஷின் தனியாக வாங்கி வச்சுருக்கானவங்க நிறைய வீட்டில். எடையை பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் இதில் கொண்டு சேர்த்துடக்கூடாதுங்கிறாரு பண்டிதமன். புரியுதா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சுகர்னால உடம்பு வெளியும் அப்படியே இருக்கிறார். அதையே நீங்கள் ஊனுடல் உருக்கியில் கொண்டு சேர்த்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது, இந்த இடத்துல உருக்கும் உடையானைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? ஊனுடல் உருக்கும் உடையானை. ஏன் அப்படி சொன்னார்னா, உடம்பை உருக்குனாரு. உடம்புக்கு சொந்தக்காரர் யார்? அவரே தான். அவருடைய உடைமை. உடம்பு அவருடைய உடைமை. சிவன் சொத்து அப்படின்னா நம்ம ஆட்கள் எல்லாருமே கோயில் அப்படிங்கிற அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே யார் சொத்து தான்? சிவனுடைய சொத்து தான். ஈரோட்டில் ஒரு சிவனடியார் நல்ல செல்வந்தர், நல்லா யார் வந்தாலும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். அவர் வீட்டுக்கு மாதம் ஒரு முறை நான் போயிட்டுருக்கிறேன் கரூரில். அவர் யாருக்கு பணம் கொடுத்தாலும் இது சிவனுடைய பணம் அப்படின்னு எழுதி தான் கொடுப்பார். அது 20 ரூபாயாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, என்ன எழுதுவார்? இது சிவனுடைய பணம் அப்படி எழுதி தான் கொடுப்பார். ஆமாம் ஆமாம். அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு எப்போ சொல்கிறோம்? எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க? அதாவது ஷேர் மார்க்கெட்டில் மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வரும்போது இந்த டைலாக் நமக்கு வராது. ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் போயிட்டுனா என்ன சொல்லுவோம்? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் சொல்லணும். என்ன சொல்கிறீங்க? அவர் அப்படி சொல்லுவார். எல்லாம் இறைவனுடைய பொருள், உருக்கும் உடையானை. இப்போது
இந்த இந்த உடம்பு மாயிலிருந்து வந்திருக்குது. மாயை இறைவனுடைய பறிக்கிற சக்தி. இந்த உடம்பு யாருக்குரியதுன்னு எப்போ நமக்கு ஞாபகம் வருது? இறைவன், இந்த உடம்பு இறைவனுக்குரியதுன்னு எப்போ சொல்கிறோம்? பக்குவப்பட்ட பிறகு சொல்கிறோம். எப்போ சொல்கிறோம்? இன்றைக்கி ஒரு நூல், இன்னொரு நூல் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு சுமார் 6-7 நூல்களை ஒரு மணி நேரத்துக்குள்ளே, மேக்ஸிமம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் படிப்பேன். ஒரு நூலுக்கு ஒரு பக்கம் அல்லது ஒரு பேராகிராஃப் கம்பல்சரியாக படிப்பேன். இந்த உடம்பு இறைவனுடையதுன்னு எப்போ சொல்கிறோம்? பக்குவப்பட்டவர் சொல்கிறோம். பக்குவப்படுறதுக்கு வந்து யாருடைய சொத்து இது? அதுதான் அந்த பாடத்தில் வருது. நீ பக்குவப்பட்ட பிறகு இது சிவன் பொருள், சிவன் பொருள் நீ சொல்கிற. நீ பக்குவப்படுறதுக்கு முன்பு யார் பொருள் தான்? சிவனுடைய பொருள் தான். மறந்துடாதீங்க. நீ நமக்கு லேட்டாக புரியுது, இது நமக்கு லேட்டாக புரியுது. நீ பக்குவப்பட்டாலும் பக்குவப்படாவிட்டாலும் எல்லா பொருளும் யாருடைய பொருள் தான்? இறைவனுடைய பொருள் தான். அந்த நூலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீ வந்து தத்துவ சுத்தி, நான் வந்து இதை என்னுடைய பொருள் நினச்சேன், அதுலேருந்து விட்டுட்டேன். நீ நினைக்கிறதுக்கு முந்தைய இது சிவனுடைய பொருள் தான். யாருடைய பொருளுங்கிற நினைப்பு என்ன செய்யலை, வரல. என்னுடைய பொருள் சொல்லிகிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் சிவனுடைய பொருள்னு அதை விட்டுற. அவர் பொருளை நாம் எதுக்கு வச்சுக்கிட்டுன்னு. ஆமாம் ஆமாம், அந்த ஞான நிலை வரும்போது தான் அது புரியும். சரியா? அதனால் உருக்கும் உடையானைன்னு சொன்னார். எந்த ஒரு சாதகன் ஞானம் பெற்று உருகுகிறானோ அவனுக்கு இறைவன் ஒளியா தெரிவார். இறைவனே நான் ஒளியா பார்க்கணும்னா ஞானம் பெற்று உருகணும். இந்த உம்பரானை என்ற சொல்லுக்கு தலைவன் என்றும் பொருள் இருக்குது. சிவலோகத்துக்கு அவன்தான் தலைவன். சிவபுரத்து அரசே, மாணிக்கவாசகர் சொல்றார்ல, சிவபுரத்துக்கு அவன்தான் தலைவன். அறிவற்ற பொருளுக்கு அவன்தான் தலைவன், அறிவுடைய பொருளுக்கு அவன்தான் தலைவன். இதை எப்போ சொல்கிறோம்? பக்குவப்பட்டவரும் சொல்கிறோம். பக்குவப்படுவதற்கு முன்பு நமக்கு இது யாருடைய பொருள் நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவனுடைய பொருள் என்பது நமக்கு தெரியலை. இப்போது நாம் வந்து கல்லூரி படிக்கிறோம். படிக்கும்போது இப்போ ஜிபே வந்துட்டு, அன்னைக்கெல்லாம் அப்பாவுடைய மணி ஆர்டருக்காக காத்து கிடப்போம். நானெல்லாம் படிக்கும்போது அப்பாவுடைய மணி ஆர்டருக்காக காத்து கிடப்போம். நாங்கள் ஒரு சைதாப்பேட்டையில் படித்தேன். நாங்கள் ஒரு 6 பேர் ஒரே பெரிய ஹால் கொடுத்துருந்தாங்க ஹாஸ்டலில். சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஒரே ஹால் 6-7 பேருக்கு நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த மாடியிலேருந்து கீழே எட்டி பார்த்தா ஹாஸ்டல்லேருந்து தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி போகிறது தெரியும். சிகப்பாக போச்சுதுன்னா இன்றைக்கி பீட்ரூட்டு பொரியல்னு அர்த்தம். மேலேருந்தே பார்த்துருவோம். இந்த காலிஃப்ளவர்லாம் பறந்து போச்சுதுன்னா காலிஃப்ளவரில் ஏதோ சமைக்கிறாங்கன்னு அர்த்தம். மேலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஃப்ரெண்ட்ஸுகள்ங்கிறதுனால வரவு செலவே கிடையாது. 5ஆம் தேதி என் பணம் வந்து அதை செலவழிப்போம், 8ஆம் தேதி இன்னொருத்த பணம் வந்து அதை செலவழிப்போம். 7 பேர் பணத்தை 30 நாள் செலவழிச்சிட்டு அடுத்ததுக்காக காத்திருப்போம். இப்படியே தான் நாங்கள் படித்து முடித்தோம். அந்த படிக்கிற காலத்தில் இந்த பணம் அப்பா பணங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. அப்பாவுக்கு தேதி சொல்ல தெரியும், இத்தனாம் தேதி பணம் அனுப்புகிறார், என்ன உன் பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற, அப்படி தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது அப்பா பணம், அதை சம்பாதிக்கார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு எப்போ தெரியும்? அதே தான் இங்கே இறைவன் சைவ நெறி. நாம் சம்பாதிக்கும் போது நம்ம பிள்ளைக்கு செலவழிக்கும் போது தான். ஒரு படத்தில் விஜய் அப்பாக்கிட்ட செலவுக்கு பணம் கேட்பார். கில்லிங்கிற படத்தில் ஒரு 100 ரூபா நோட்டு 100 நோட்டை எடுத்து வச்சுட்டு இப்படி எண்ணுவார், அப்படிம்பார். கடைசி இடையில ஒரு பழைய நோட்டை எடுத்து கையில் கொடுப்பார். ஏன்னா இது யார் சம்பாதிச்ச காசு? அவர் சம்பாதிச்ச காசு. அப்போது உலகியலில் இதே தான் சாமிக்கிட்ட. உலகியலில் இப்போ நம்ம பையன் கல்லூரி படிக்கிற வயசில் ஒரு 5000 ரூபாடு, ஒரு 3000 ரூபாடு, ஒரு ஜிபே பண்ணு 4000 ரூபா, 2000 ரூபா ஜிபே பண்ணு, இப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு அதனுடைய வேல்யூ என்ன செய்யாது, தெரியாது. 2000 ரூபாயில் முடிகிற வேலையை 3000 ரூபாயில் செய்வான். அந்த 1000 ரூபா அப்பாவுக்கு எவ்வளோ முக்கியம், அம்மாவுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. வருத்தம் தெரியாது, அந்த பெயின் தெரியாது. ஆனால் அதே அவன் கல்லூரி முடித்து வாழ்க்கைன்னு தொடங்கி திருமணம் ஆகி குடும்பம் வந்து இவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது என்னது அந்த சிக்கன. என்னுடைய மகனெல்லாம் அப்படி தான். ஆமாம், அப்போ தான் தெரியும். இப்போ என்னுடைய மகன் எடுத்துக்கிட்டா என்கிட்ட பெரிய தொந்தரவு பண்ணான்னு சொல்லலை. ஆனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறானுங்க, நல்லா செலவழிக்க மாட்டேங்கிறானுங்க. செலவழித்தா காசு போயிடுற, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்கடா, பணத்துக்காக உடம்பை கெடுத்துக்கிடாத. நாளைக்கு குடும்பத்துக்கு நமக்கு உடம்பு வேணும், காசு இருக்கோ இல்லையா, இது வேணும், உடம்பு வேணும், உடம்பை பாருங்கடா அப்படின்னு நான் திட்டுவேன். நீங்கள் நம்ப மறுக்கலாம், 5-6 வருஷத்துக்கு மேலே வெளிநாட்டில் இருக்கிறான், அபுதாபியில் இருக்கிறான். ஏன் இன்னும் பணம் அனுப்பல நான் கேட்டதே கிடையாது, இதுவரையும் கேட்டது கிடையாது.
அவன் தான் என்னை கூப்பிட்டு பணம் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கே தெரியும் பணம் அனுப்பியிருக்கிறாங்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் அல்ல பிள்ளைகள், வாழ பிறந்தவர்கள். என்ன சொல்கிறீங்க? அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? வாழ விடணும். அப்படியே சம்பாதிச்சு தந்தாலும் அவங்க எதிர்காலத்துக்கு அதை ஸ்டோர் பண்ணிடணும். உன் காசு இந்த இருக்குது, இத்தனாந்தேதி இவ்வளோ அனுப்புனா இங்கே இருக்குது, இத்தனாந்தேதி இவ்வளோ அனுப்புனா இவ்வளோ பணம் இதை டெபாசிட் பண்ணியிருக்கிறோம், இதில் 5 சென்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், இதில் கார் வாங்கியிருக்கிறேன், இந்த உன் காசு வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க காசை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அழிச்சிடவும் கூடாது. இதெல்லாம் ரொம்ப. அப்போ இதை தான் சாமியும் கணக்கு கேட்குறாரு. சாமி என்ன கேட்குறாருன்னா, திடீர்னு என்கிட்ட வந்து நீ என்ன சொல்கிற, இந்த பொருளெல்லாம் என்னது இல்லைங்கிற. நீ பிறக்கிறதுக்கு முந்தைய இது யாருடைய பொருள் கிடையாது, ஓம் பொருள் கிடையாது. அதான் மாணிக்கவாசகர் சொல்ற உம்பரானை அப்படிங்கிறார். வம்பனேன் என்ற சொல்லுக்கு தவம் செய்யாதவன் அர்த்தம். தவம் செய்யாதவன். இந்த தவம் செய்யாதவன்கிறதுக்கு ஒரு திருக்குறளை உதாரணம் காட்டுறாரு பண்டிதமணி. 266வது திருக்குறள். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. திருவள்ளுவர் பாருங்க, அவன் டியூட்டியை பார்க்குறவங்கிறவ யாருன்னா தவஞ்சரவன் மட்டும்தான் அவன் டியூட்டியை பார்க்குறான். தவத்தை தவிர என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆசை காரணங்கிறார். தவத்தும் மட்டும்தான் என்ன காரணம் இல்லை, ஆசை காரணம் இல்லைங்கிறார். தவஞ்செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற எல்லாருமே அவஞ்செய்வார் ஆசையுள் பட்டு. சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஆசை தானே இருக்குது. இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருந்தேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன். பையன் சொல்கிறான், இது பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு சார், 6 மாதத்துக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னா எனக்கு இந்த டயலாக்லாம் போயிடும். உடனே நான் என்ன செய்வேன், பள்ளிக்கூடத்துக்கு வரணும் இல்லையோ போராட ஆரம்பிப்பேன், எனக்கு சம்பளம் கொடுங்க. அப்போ நான் வேலை பார்த்தது எதுக்காக தான்? சம்பளம். அவன் சொல்கிறான், சார் உங்களுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கே வர்றேங்கிறான். அவன் வந்தது மார்க் எடுக்கிறதுக்கு. அவன் 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும். எல்லா உயிரும் ஒரு ஆசையினால் தான் என்ன செய்கிறது? ஓடுகிறது. அதைத்தான் வள்ளுவர் அவள் அழகாக சொன்னார் 266வது குறளில். நானின் அடியேன், அவர் சொல்ற நானின் அடியேன், தவம் செய்யாத நான் உன்னுடைய அடியேன். தவமே செய்யலை, சிவனே உன்னை சந்தித்த உடனே நான் உன்னுடைய அடியேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். நானின் அடியேன். உரையாசிரியர் சொல்கிறாரு, அடியார்களுக்குரிய குணமும் கிடையாது, அடியார்களைப் போல நடித்தேன், வீணாக செயல்பட்டேன். அதில் தான் வீணனுங்கிற வம்பனேங்கிறது வீணாகங்கிறது வருது இல்லை, வீணாக செயல்பட்டேன். இதையெல்லாம் உங்ககிட்ட நான் இன்னும் அடியேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தவமே செய்யாமல். இப்போது ஒன்றுமில்லை, நீங்கள் நான் கமலஹாசன் ரசிகர்னு சொல்கிறீங்கன்னா அவர் உறுதியாக ஒரு கேள்வி, என் படத்தில் எதுக்கு பிடிக்கும்னு கேட்பார்ல, கட்டாயம் கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்னுடைய படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சது, கேரக்டர் எந்த கேரக்டர், குணாவா எந்த கேரக்டர் கேட்பார்ல. சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், சிவா நாங்கள் உங்களுடைய அடியார்கள். அப்போ சிவபெருமான் கேட்குறாரு, தவம் எதுவும் செய்த மாதிரி தெரியலை, நீங்கள் வீணான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறீங்க, நடிக்கிறீங்க அப்படின்னா சிவபெருமான்ட்ட நான் கேட்குறேன், எல்லாம் கரெக்டு, எங்கேருந்து பார்த்தீங்க? உள்ளதானே இருக்கிறேன். அது பண்டிதமணி சொல்கிறாரு, இதையெல்லாம் நீ எங்கேருந்து பார்க்கிறாய்? சைவ சித்தாந்தப்படி இறைவன் எங்கே இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறார். இறைவனை தேட வேண்டியதில்லை. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி. சித்தர் சொல்கிறார் சிவவாக்கியம். இறைவனை வெளியே தேடினா தான் இந்த பிரச்சனை. எங்கே தேடணும்? உள்ளே தேடணும். திருக்கோயிலில் தேடுறோம், திருக்கோயிலில் பார்க்க பார்க்க உள்ளே வருவார். எந்த அளவுக்கு கோயில் வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாமி உள்ளே வருவார். தெரியறதில்ல. காரணம்னா கோயில் வழிபாடு இல்லை. திருக்கோயில் வழிபாடு செய்ய செய்ய சாமி உள்ளே வருவார். திருக்கோயில் வழிபாடு தான் நமக்கு துவக்கமும் எல்லாமே. வாழ்க்கையே திருக்கோயில் வழிபாடு, கோயில் வழிபாடு தான். அது எந்த சாமியாக வேணாலும் இருக்கலாம். அது முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விநாயகர், ஆஞ்சநேயராக இருக்கலாம். இந்த 10 நாள் நாம் போய் திரௌபதி அம்மன் கோயிலில் வேலை செஞ்சுட்டு தான் வந்தோம். நாம் திரௌபதி அம்மன் சிவனுக்கு வேலை செய்யும்போது என்ன உண்மையாக வேலை செய்தோமோ அதே உண்மையில் தான் திரௌபதி அம்மன் கோயிலில் வேலை செஞ்சோம். எல்லா பஞ்சபாண்டவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அது உங்களுடைய பக்தியையும் உங்களுடைய பக்குவத்தையும் உங்களுடைய ஞானத்தையும் தேவையையும் பொறுத்தது.
இவருக்கு இந்த தெய்வம்தான் உரியதுன்னு பக்குவப்பட்டாத மாணிக்கவாசகர் வந்து கற்றறியேன் கலைஞானம் கசிந்திருகேன் ஆயுடினும் மற்றறியேன் பிற தெய்வம்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டு நீங்களும் சொல்லுங்கள், யார் வேண்டாம்னா வராமலே செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறவன் எந்த பேங்கில் லோன் தந்தாலும் வாங்கணும். அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லணும், நான் வந்து ஸ்டேட் பேங்கில் லோன் தந்தால் தான் வாங்குவேன் அப்படின்னு அதுக்கு பிறகு தான் சொல்லணும். ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு சினிமாவுக்கு வந்த உடனே எந்த டைரக்டர் கூப்பிட்டாலும் நடிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகர்கள் வருஷத்துக்கு 12 படம் பண்ணுவாங்க. ஆனால் டெவலப் ஆனவர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் தான் பண்ணுவாங்க. அதே தான் நமக்கும் புரியுதா? அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய அடியேன்னு சொல்கிறேன், அவ்வளவும் பொய்யுங்கிறத நீ எங்கேருந்து பார்க்குற, நீ உள்ளிருந்து பார்க்கிறாய், எனக்கு இவ்வாறு சொல்ல தகுதி இல்லை என்று அறிகிறாய். அந்த வரியை முழுசாக சொல்லுங்க, நான் என் அடியேன் நீ என்னை ஆண்டாய். அதாவது இவ்வளவு பொய் என்கிட்ட இருந்தோம், என்னை பற்றி உள்ளே இருந்து நீ பார்த்தோம், நீ என்னை அடிமை கொண்டாய். அடிமை கொண்டாய். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு, அடியேற்கு சிரித்தே அருளலாம். அதானே, தானும் சிரித்தே அருளலாம். இப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்கிறார், அழகான இடம். சாமி எனக்கு தகுதி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தகுதி இல்லைங்கிறத நீங்கள் உள்ளேருந்து பார்க்கவும் செஞ்சிட்டீங்க. நீங்கள் என்ன அடிமையும் கொண்டுட்டீங்க. இப்போ எனக்கு தேவை அருள். என்னை போய் நான் பொய் என்று தெரிஞ்சிட்டல, நீங்கள் வேணால் என்னை பற்றி எவ்வளோ வேணாலும் சிரிச்சுக்கிடுங்க, ஆனால் அருளை செஞ்சுருங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், என்ன வேணாலும் நீ கேவலமாக நினச்சாலும் பரவாயில்ல, எதை செய்யுங்க, சிரிச்சிட்டு அருள் செய்யுங்க அப்படிங்கிறார். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, இப்போ நம்ம குழந்தையே இருக்குது, அடுத்த பரீட்சையில் பாரு 500க்கு எத்தனை மார்க் எடுக்கிறேன்னு பாரு, இப்போ ஒரு 500 ரூபா மட்டும் எடு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், ஏற்கனவே 250 மார்க்கை காணல, இதில் 500 வேறு எடுக்கிறானான்னு சிரிச்சுக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்து கொடுக்குறோமல்ல, அது மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டு அருள் செஞ்சால் போதும். எனக்கு தேவை நீ சிரிக்கிறியா சிரிக்கவில்லையா என்பதல்ல, எனக்கு தேவை உன்னுடைய அருள். அற்புதமான திருவாசகம். இதை நாம் தனியாக உட்காந்து படித்தா 5 நிமிஷத்தில் படிச்சிருவோம். இது ஒரு கோயில் அமைந்து இறைவனுடைய சந்நிதியில் உட்கார்ந்தோன்னா அதுக்கு தேவையான கருத்துக்களெல்லாம் நம்மளை அறியாமலே என்ன செய்யும், வரும். இதே நம்ம படித்தோம்னா 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். நான் எழுதும்போது 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எழுதிட்டேன். அப்போ இந்தந்த கருத்துக்களையெல்லாம் சொல்லலாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு கோயிலில் உட்காந்து நம்ம சொல்லும்போது அதுக்கு தேவையான கருத்துக்களெல்லாம் நம்மளை அறியாமல் என்ன செய்கிறது, வருகிறது. அதான் இந்த கோயிலில் வகுப்பெடுக்கிறதுனுடைய சிறப்பு. நான் அதிகமாக கோயிலில் வகுப்பெடுக்கிறது தான் விரும்புவேன். நிறைய வீடுகளில் கட்டாயத்தின் பேரில் எடுத்தனே தவிர கோயிலில் வகுப்பெடுக்கிறது தான் எப்போவுமே என்ன செய்வேன், விரும்புவேன். அதை இதில் சொல்கிறார். ஒரு குழந்தை பேசுகிறத கேட்டுட்டு அப்பா ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் கேட்குறத செய்கிறார்ல, அது மாதிரி நீ என்ன வேணாலும் சிரிச்சிக்க, எனக்கு தேவை வேண்டிய அருளை கொடு, அதை சொல்கிறார். அதாவது அவ்வாறு நீ சிரித்தால் கூட நான் அதை ஒரு பேராகவே கருதுவேன். எழுதிக்கிடுங்க, முதல்ல எழுதுங்க, அதுக்கு ஒரு யோசிங்க. எழுதும்போது யோசிச்சிங்கன்னா எனக்கு சொல்ல வராது. நீங்கள் எல்லாருமே பெரிய ஞானிகள்ங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு சொல்ல வராது. அந்த பிரேக் ஆகும், எனக்கு பிரேக் ஆகும். என்ன சொன்னேன், நீங்கள் அப்படி சிரித்தா கூட நான் அதை ஒரு பேராக நினச்சிக்கிடுவேன். ஏன்னா சிவபெருமான் எப்படி சிரிப்பார்னு இதை நம்ம பார்த்துடலாம்ல சார் சிவன் சிரிக்கிறது எப்படி இருக்குங்கிறத இந்த சூழலில் பார்த்துருவேன்ல. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் சிரித்தா எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துருவேன்ல. இதுவே எனக்கு என்னது தான், ஒரு பெரிய பேர் தான். நீங்கள் சிரிங்க, தாராளமாக சிரிங்க, அழகாக சிவபெருமான் சிரித்தா இப்படி இருக்கும்னா அது நான் பார்த்துடுவேன்ல, அதுவே ஒரு பேர் தாங்கிறார் என்று நான் புரிந்து கொள்வேன். அதுவும் ஒரு பேரு தான். குளைத்த பத்துங்கிற பதிகத்தில் 1வது மந்திரத்தில் சொல்கிறாரு, குளைத்த பத்தில் ஒருத்தால் ஒன்றும் போதுமேங்கிறார். அதுதான் இந்த இடத்துல பிரமாணம். இன்னொரு இடம் இருக்குது, நம்ம அடிக்கடி பேசக்கூடிய கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள். இந்த 2 இடம் ரொம்ப முக்கியம் திருவாசகத்தில். இது ஒரு இடம், இந்த சிரித்தார். ஒருத்தால் ஒன்றும் போதுமேனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம வழக்கில் ஒன்று இருக்குது, அதாவது மோதிர கையால் குட்டு போடுறதுன்னு சொல்கிறோம்ல, குட்டுப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன கையில் குட்டு வாங்க ரெடியாக இருக்கும். அதே மாதிரி இவர் சொல்கிறார், நீங்கள் தண்டிச்சிங்கன்னா அதுவே ஒரு பேர் தான். நாங்கள் பள்ளியில் வேலை பார்க்கும்போது ஒரு ஔவையார் பாடல் பாடமாக இருந்தது. ஒரு மோர் விற்கிற அம்மா ஔவையாரை சந்திப்பாங்க. குறுநில மன்னர்களை பாடுறீங்க, பேரரசர்களை பாடுறீங்க, என்னுடைய மோர் வியாபாரத்தை பற்றி பாடுங்களேன் அப்படின்னு ஔவையார் ஒரு கிளாஸ் மோர் கூட குடிச்சிட்டு பாடுறேன்னு சொல்லி குடிக்கிறாங்க.
அதில் 10% தான் பால் இருக்குது, 90% தண்ணி. அதை அந்த ஔவையார் அந்த பாட்டில் பாடுறாங்க. நீர் என்று பெயர் படைத்தாய், இந்த அம்மா பானைக்குள்ள வந்தால் மோர் என்று பெயர் படைத்தாய் அப்படின்னு ஔவையார் பாடுறாங்க. நீர் என்று பெயர் படைத்தாய், இந்த அம்மா பானைக்குள்ள வரும்போது மோர் என்று பெயர் படைத்தாய். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு ஔவையார் நம்மளை கேவலப்படுத்திட்டாங்கன்ட்டு. ஆனால் கடைசியில் அந்த அம்மா சொல்லும், எனக்கு ஒரு பாட்டு கிடைத்தது அது போதும். இப்போ இன்றைக்கு அந்த மோர் வித்த பாட்டியை பற்றி இன்னைக்கு பேசுகிறோமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பாட்டி இன்னைக்கு வரலாற்றில் வந்துட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டல. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு ஔவையார் பாடல் கிடைத்தது போது, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதுபோல தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னைய தண்டித்தாலே அதே ஒரு பெரிய பேர் தான், தண்டித்தாலே அதே ஒரு பெரிய பேர் தான். புரியுதா? ஒருத்தால் ஒன்றும் போதுமே. இப்போ நம்ம இப்படி கற்பனை பண்ணுவோம், ஒரு மாநில முதலமைச்சர் இருக்கிறாரு, என்னையை திட்டுறதுக்குன்னு கூப்பிட்றாருன்னே வச்சுக்கிடுவோமே. ஏதோ ஒரு மாநில முதல்வர், எனக்கு ஒரு தபால் வருது, ஏதோ உங்கள் மேலே ஒரு குறை கண்டுபிடிச்சாரா, உங்களை திட்டுறதுக்கு கூப்பிட்றாரா அப்படின்னு பேப்பரில் பெரிய நியூஸ் ஆயிருமே. அவர் திட்டுறதுலாம் நியூஸ் ஆயிருமே, மாநிலம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிடலாமே, அப்போ உலகம் முழுவதும் திருவாசம் எடுக்கலாமே. அப்போ என்னை பொறுத்தளவில் பெரிய இடத்துலேருந்து ஒன்று வந்தால் லாபம் தானே பார்க்குறேன். அதே மாதிரி நாம் இதை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அதைத்தான் ஒரு இடத்துல சொன்னார், கூற்றம் என்னது ஒரு கொள்கையின் கொள்கையினர். அழகான இடம். யமனை உதைச்ச மாதிரி உதைச்சிங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை உங்கள் திருவடியை பார்க்கணும்னு. அந்த உதைக்கிற டைமில் எதை பார்த்துருவேன், இதெல்லாம் ஒரே இடம். இந்த சிரித்தால் ஒன்றும் போதுமே, ஒருத்தால் ஒன்றும், அதே மாதிரி வருது பாருங்கள், ஒருத்தால் ஒன்றும் போதுமே, நீங்கள் சிரிச்சா போதுன்னு கேட்குறாரு. இதெல்லாம் இதில் சேர்ந்த இடம். இந்த 10 மந்திரத்துக்கு என்ன தலைப்பு? அனுபோக சுத்தி. அதாவது சிவனை அனுபவிக்கிறதுக்கு சுத்தமாகணும். இந்த மந்திரத்தினுடைய பொருள் முழுவதும் அந்த அடிப்படையில் தானே இருக்குது. உயிர் என்ன ஆகிறது? உயிர் சுத்தமாகணும். அதுக்கு தான் அதனுடைய என்ன ஞானம். முதல்ல அது நூலறிவுகளை பெறணும். பிறகு இறைவன் 3 ஸ்டேஜாக ஆட்கொள்றது படித்தோம். பால் போல் தேன் போல் ஆட்கொள்ளணும், பால் போல் ஆட்கொள்ளணும். எனவே உயிர் படிப்படியாக சிவத்தை அனுபவிப்பதற்கு சுத்தமாகிறது. அதனால் அனுபவ சுத்தி என்ற தலைப்பு இதில் போய் பொருந்துகிறது என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். வகுப்புக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, நல்ல பயனுள்ள வகுப்பு, பயன்படுத்துங்க. நம்ம மாணவர்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேருங்க. இந்த மாணவர்களெல்லாம் இப்போ மணி என்ன? ஆமாம், இப்போ இவங்க பஸ் ஏறி அழகாக போகலாம், உட்கார சொல்லிடுங்க, டைரியெல்லாம் கொண்டு வர சொல்லுங்கள். குழந்தைகளை கொஞ்சம் பாடுறது வந்துடும், பேசவும் ரெடி பண்ணுங்கள். நம்ம குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் பேச பழக்கலாம். சமய நெறிய 4 பேருக்கு சொல்கிற இடத்துக்கு வரட்டு. சிவாய நம்ம வாழ்த்து சொல்லுந்தா, ஃபோட்டோ எடுத்து போடுங்க உதித்காசன் பாடுறத.